ரெகுலராக எங்கே தான் ப்ரோ வருவேன். நான் பல்லாவரம். நான் ரெகுலராக ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது இவர்கிட்ட தான் வாங்கிட்டு போவேன். நல்லா இருக்கும். என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போவீங்க? பிரியாணியும் இங்கே தான் வாங்குவேன். சிக்கன் ரெகுலராக வாங்கிட்டு போவேன். சிக்கன் நல்லா இருக்கும் இவர்கிட்ட. குக்கும்பர்லாம் வச்சு தருவார். ரெகுலராக இங்கே தான் வாங்கிட்டு போவேன். நல்லா இருக்கும். டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். உண்மையாக நல்லா தான் இருக்கும். நான் தான் பல்லாவரத்துலேருந்து இங்கே வந்து வாங்குறேன்றேன்ல. அப்படியே உங்களுக்கு நீங்கள் மார்க் போட்டோம்னா 10க்கு எவ்வளோ போடுங்க? 1 is okay, 10 is very good. 10க்கு 10 கொடுக்கலாம் ப்ரோ. ஃபைன் ப்ரோ. உங்கள் பேர்? கார்த்திக். தெரியுது ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு. ஆமாம், நம்ம அண்ணன் சிக்கன் பக்கோடா கடை. சாட் மசாலா போட்டு அப்படி கொடுத்த உடனே நம்ம அப்படியே சாப்பிட்டா ஜூஸியாக இருக்கும். நம்ம கேட்குற ஆஃப் பேஸு இல்லை ட்ரையாக வேணும்னா ட்ரை, இல்லைன்னா ஆஃப் பேஸ் எனக்கு சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாக கொடுத்துருவாரு. அவர் அண்ணன் எப்போவுமே ஃபைன் தான். என்ன இருக்கு? சூப்பர். எவ்வளோ நாள் வந்துக்கிட்டு இருக்கீங்கண்ணா? நான் ஒரு 6 months வந்துட்டு இருக்கேன். ஜாலியாக நான் இந்த ரோட்டில் 100 feet ரோட்டில் எல்லா ரோட்லையும் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அண்ணன் கடை தான் எனக்கு பெஸ்ட்டு. எனக்கு அப்படியே சாப்பிட சொல்ல அப்படியே ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கே வாய் ஊடுற மாதிரி இருக்கும். பாருங்க. செம்ம ரிவ்யூ. அண்ணா நீங்கள் வந்து நம்ம அண்ணன் கடைக்கு ரேட்டிங் போடணும், 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 9.5. நல்லா இருக்கும் ப்ரோ. சொல்லுங்கள் உங்கள் பேர்? சஞ்சய் ப்ரோ. சஞ்சய் சொல்லுங்கள், எங்கே இருக்கிற நம்ம வேளச்சேரி 100 feet ரோட்டில் வந்து தமிழ் பக்கோடா கடைக்கு எவ்வளோ வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 மாதமாக வந்துட்டு இருக்கேன். 6 மாதமாக வந்துட்டு இருக்கீங்க. என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ? ஒரு எல்லா டிஷ்ஷுமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஓ, சூப்பராக இருக்குங்கிறீங்க. ஆமாம் ப்ரோ. அந்த மசாலா வந்து எப்படி ரொம்ப நல்லா இருக்குமா? சூப்பராக ரொம்ப ஓவராக இருக்குமா? ப்ரோ கரெக்டாக இருக்கும் ப்ரோ. சாப்பிட்ற அளவுக்கு மஜா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம் ப்ரோ. 10க்கு எவ்வளோ மார்க் போடணும்? ஒரு 9 போடலாம். நல்லா இருக்கிறேன் சார். சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் என்ன? பேர் ஆர் தமிழ் செல்வன். தமிழ் செல்வன். சொல்லுங்கண்ணா, இங்கே வந்து நம்ம வேளச்சேரி 100 அடி ரோட்டில் வந்து இந்த சிக்கன் பக்கோடா கடை எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க? வேளச்சேரியில் 15 வருஷமாக அந்த கடை நடந்துருக்கு. 15 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கடை கேஜ் டவருக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ அந்த பாலம் போட்டதுக்கு அப்புறம் ஏத்தாப்புல மாறிட்டோம். சாய் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் மாற்றிட்டோம். 15 வருஷம் கடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர். நீங்கள் வந்து சிக்கன் பக்கோடா தவிர்த்து வேறு என்னெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன சார், போனு, போன்லெஸ், சில்வர், லெக் பீஸு மொத்தம் 4 வெரைட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட சிக்கன் மசாலா டேஸ்ட்டை பார்த்துட்டு எப்போவுமே கூட்டம் கூடிரும். நல்ல வியாபாரம் வரும். எந்த பிரச்சனையும் இல்லை. மசாலா எங்கள் வீட்டில் தான் ஓனாக செஞ்சு எடுத்துகிட்டு வரீங்களா? இது நான் சொந்தமாக வீட்டில் நானே ரெடி பண்ணுறேன். வீட்டில் நானே மிளகாலாம் வாங்கி நானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சூப்பர். டைமிங்லாம் எப்போதுல இருப்பேன் கடை? சாயந்தரம் 4:30லேருந்து 5க்குள்ளே. ஓகே. அதான் சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிப்பீங்க. எப்போ க்ளோசிங் டைமு? க்ளோசிங் 12 அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழுவ கொள்ள எல்லாம் எடுத்து இந்த கத்தடெல்லாம் கொண்டு குப்பையில் ஓட்டிட்டு கழுவிட்டு நீட்டாக கழுவிட்டு போவோம். மக்கள்கிட்ட வந்து எந்த மாதிரியான வரவேற்பு கிடச்சிருக்குண்ணே? உங்கள் சிக்கன் இந்த டேஸ்ட் எங்கேயுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. 5 வயசு குழந்தை வர வந்து சாப்பிட்டு போயிருக்கேன். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஒரு நாளைக்கு சாப்பிட்டானா அடுத்த ட்ரிப் வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டேன். சூப்பராக சொல்கிறீங்க. சரிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய சிக்கன் பக்கோடா இல்லை சிக்கன் வெரைட்டியில் வந்து ஏதாச்சும் 1 இல்லை 2 வெரைட்டி எனக்கு போட்டு கொடுங்க. அதை சாப்பிட்டு மக்கள்கிட்ட வந்து எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வந்து மென்மேலும் வளரணும். எல்லாம் இறைவனை பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. நம்ம யூடியூப்பில் வந்து நான் இவங்க ஹைட்டுக்கு வந்துட்டேன். ட்ரைபாடை இறங்கிக்கிட்டேன். முதல்ல வந்து துப்புரவு தொழிலாளருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், சல்யூட். சென்னை சிட்டி வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னா நீங்கள் செய்கிற அந்த அர்ப்பணிப்பு தான். பாதி பேர் வெளில பார்க்க க்ளீனாக இருப்பான், உள்ளே அப்படியே அழுக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து செய்கிறீங்கள, உங்கள் எல்லாருக்குமே வந்து என் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, செய்கிற வேலையை நல்லா செய்கிறீங்கள. அவன் அவங்க அப்பா அம்மா வீட்டு காசில் உட்காந்துக்கிட்டு ஓசியில் பாடுறான். அந்த ரகத்தில் வந்து நீங்களாம் கஷ்டப்படுறது வந்து இந்த இதுக்கு வந்து சென்னை இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னா அதுக்கு நீங்களாக தான் காரணம். எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நாங்கள் இந்த ரோட்டு வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு எங்களை ஒரு கேவலம். நீங்கள் 2 நாள் வரலன்னா அவங்க நாரி போயிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே நேர்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹியூமன் தான். அண்ட் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் பேர்? எங்கள் பேர் தனலட்சுமி. தனலட்சுமி. ஓகே சூப்பர். எந்த ஹீரோ பிடிக்கும் உங்களுக்கு? எந்த ஹீரோவா? எனக்கு ரொம்ப பிடிக்கிறது ரொம்ப விஜய் தான். விஜய், இளைய தளபதி. ஓகே, வாழ்த்துக்கள் அக்கா. சரி, உங்கள் பணியை தொடருங்க. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம யூடியூப்பில் வருவீங்க. ட்ராவல் வித் கார்த்திக் பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருங்க. சாப்பிடுவோமா? நம்ம வேளச்சேரி 100 feet ரோடு இருக்குல்ல, அந்த ஃப்ளைஓவர் அப்படியே ஏறும்போது ஃப்ளைஓவர் மேலே ஏறாதீங்க, கீழே வந்து அப்படியே லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா நம்ம தமிழ் அண்ணனோட சிக்கன் பக்கோடா கடை இருக்குது. ஆக்சுவலாக வந்து மழை பெஞ்சதுனால பேனர் கீழே விழுந்துருச்சு. அதுக்கு முதல்ல வந்து இந்த துப்புரவு தொழிலாளிகள் அவங்கள காமிச்சோம் இல்லை. ஸோ நண்பா, அவங்கள வந்து நம்ம மதிச்சாதான் நண்பா சென்னை நல்லா இருக்கும். என்னதான் வீடை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா மேட்ரு இல்லை, நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். இவங்களோட சிக்கன் பக்கோடா சிக்கன் லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரோலிங்லேயே வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ எடுத்துடலாமா? ப்ரோ கை கழுவிட்டு அப்படியேங்க வா. இந்த மாதிரிலாம் நான் ரிவ்யூ எடுத்ததில்லை, இருந்தாலும் உங்கள் பேர் என்ன? மகேந்திரன் ப்ரோ. மகேந்திரன். ஓகே சொல்லுங்கள், இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு கடைக்கு நல்லா வரீங்க?
நம்ம ரெகுலராக இங்கே தான் வருது, ஒரு 3 மாதமாக இங்கே தான் வருது. 3 மாசமா வரீங்க. இந்த இடத்துல அவர்கிட்ட அப்படி என்ன தான் பிடிச்சிருக்கு? டேஸ்ட்டு தான் ப்ரோ, சிக்கன் டேஸ்ட்டு தான். மசாலா நல்லா இருக்கும். ஓகே. சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறது. எல்லா இடத்துலையும் சிக்கன் கிடைக்கும், பட் இந்த இடத்துல கிடைக்கிற அந்த மசாலா தான் ஹைலைட். ஆமாம், இட்லி 10க்கு மார்க் போடலாம் எவ்வளோ போடுவீங்க? 10க்கு 10 தான். 10க்கு 10. எப்பவுமே ரெகுலராக இங்கே தான் வந்து இந்த டைம் ஆனால் இங்கே தான் வந்து கடை சூப்பர் சூப்பர் மகேந்திரன், தேங்க்யூ, ஆல் வெரி பெஸ்ட். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சூப்பராக சொல்லிட்டாரு. சரி, நம்ம அண்ணே மசாலா தக்கரு வேறு ரகமாக இருக்குது. சிக்கன் பீஸ் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி கறி சாப்பிடும்போது நல்ல கருக்கு முறுக்குன்னு மசாலா தாங்க. இந்த நூடுல்ஸ் சாப்பிடும்போது மேகி மசாலா இருக்குது தெரியுமா, அது ஒரு டிஃப்ரெண்ட் ரகம். அதே மாதிரி இவர் வந்து ஓனா மசாலா பண்ணி கொடுத்துருக்காரு. அது கூட குக்கும்பரு, எலுமிச்சம்பழம், வெங்காயம்லாம் கட் பண்ணி ஒரு வாழை மேலே வச்சு டீசெண்டாக கொடுத்துருக்காரு. சாஞ்சல் அன்பா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அப்படியே சிக்கன் லெக் பீஸ் வந்து கொடுத்துருக்காரு. என்ன தம்பி லெக் பீஸ் சாப்பிட்றீங்களாண்ணே? என்னென்ன தம்பியை பார்த்து இவ்வளோ தப்பாக கேட்டீங்கன்னு. இந்த நான் அவனை போட்டு கொடுக்குற சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாரு. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, முறுமுறுன்னு. மசாலா ஃப்ளேவர் சொல்லணுன்னா அந்த ஜல்ஜீரா பவுடர் சொல்லுவாங்க தெரியுமா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குண்ணே. எப்போவுமே நானே சாப்பிட்டு தான் எண்டிங் சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அண்ணன் அவங்க கடையில் வேலை செய்கிற நம்ம நண்பர்கள் சகோதரர்கள் அவங்களையும் கூப்பிட்ருக்கேன். அண்ட் ஜி நாம் கியா? முக்தார். ஓகே, சல்மான். முக்தார் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹார்ட் ஒர்க்கிங். அண்ணனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சல்மானும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சிக்கன் சாப்பிட்டேன், சிக்கன் பக்கோடா சும்மா பங்கமாக இருக்குது. உங்கள் மசாலா தான் ஹைலைட்டு. சிக்கன் லெக் பீஸு அச்சா ஹே, பகுத் அச்சா. அண்ட் நேர்களே, நீங்கள் வந்து நம்ம வேளச்சேரி வந்தீங்கன்னா நம்ம தமிழ் அண்ணன் பக்கோடா கடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைஓவர் ஏறத்துக்கு மேலே கீழே லெஃப்ட்டில் இருக்குது. அண்ணன் வந்து ஈவினிங் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பண்ணிகிட்டு இருப்பார். என்னுடைய யூடியூபர் நண்பர்களே அண்ட் இன்ஸ்டாகிராம் நண்பர்களே, நீங்கள் வந்து ஒரு தரமான சிக்கன் பக்கோடா ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் தெரியலனா, 15 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் வெளில தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எதிர்ச்சியாக கேட்டேன், அண்ணன் யூடியூப்பில் வந்திருக்கீங்களான்னு. இல்லை, நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து போட்டிருக்காரு. உடனே அண்ணங்கிட்ட இல்லைண்ணே நான் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அண்ணன் வந்து ஓகேப்பா எடுப்பான்னு சொல்லி சொன்னார். அண்ட் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அண்ணன் 2024 முடியறதுக்குள்ளே இதே வேளச்சேரியில் வந்து உங்களோட 2வது கடைக்கு நான் வரணும், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. அண்ட் இருந்தாலும் அண்ணன் கண்டிப்பாக வளருவார். வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். அண்ட் அதான் லொக்கேஷன் சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் அண்ணனோட சிக்கன் பக்கோடா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கலாம். டேக் கேர், பாய். அண்ணா பாய் சொல்லணும் இதுக்கு. பாய்.